ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோவிகள் சங்கு. இப்போ கடலில் என்னென்ன கிடைக்குது, என்னென்ன வகை, அதோட பேர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது விரஞ்சான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இது மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும். மேலே கொஞ்சமாக அந்த மணல் இருக்கும், கீழே தான் இருக்கும். இப்போ கடலுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா அது கரெக்டாக தெரிஞ்சிடும். அப்போ நம்ம இதுதான் விரஞ்சான் அப்படிங்கிறத எடுத்துடலாம். ஸோ இதுக்கு பேர் விரஞ்சான். இதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் முள்ளஞ்சங்கு. பாருங்க, கொஞ்சம் மேலே எல்லாம் இதில் கொஞ்சம் முள் மாதிரி இருக்கும் அதெல்லாம். அதனால் இதுக்கு பேர் முள்ளஞ்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு வெரைட்டி இருக்குது. இது பாருங்க, இது முள்ளு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தட்டையாக இருக்கும். இது முள்ளு இருக்கிறது கையில். இது கரையிலேயே இருக்கும். இது முள்ளஞ்சங்கு. இதோட நேம் என்னன்னா, கண்டுபிடிங்க பார்க்கலாம். பூண்டு சோதின்னு சொல்லுவோம். பூண்டு மாதிரி இருக்கு இல்லையா, இது அதனால இதுக்கு பேர் பூண்டு சோதி. இதுக்கு பேர் என்னன்னா கோயிலக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கோயிலக்கட்டை. இது கொஞ்சம் நடுக்கடல்ல தான் கிடைக்கும். ரொம்ப ஆழத்துலையும் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. இது கொஞ்சம் மிடில் உள்ள கடல்லையே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஆழம் போகணும், சங்கு எடுக்கிற மாதிரி போகணும்னு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கோயிலக்கட்டை. இதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐரவல்லி. இதில் 1 2 3 4 5 இருக்கும். இது எப்பவுமே நீங்கள் எந்த இதை எடுத்தாலும் ஐரவல்லி இப்படி 5 இது இருக்கும். இதை பூஜை அறையில் எல்லாரும் வச்சுருப்பாங்க. தெரிஞ்சவங்க இதை வச்சுருப்பாங்க. இந்த ஐரவல்லியை நம்ம பூஜை அறையில் வச்சா ரொம்ப நல்லது, பணவரவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலையும் இது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த சங்கை மட்டும் வைக்காம எப்போதுமே இந்த சங்கு வச்சுருப்போம் நம்ம எல்லாரும். இது கூட சேர்த்து இந்த ஐரவல்லியே வைங்க. இது ரொம்ப நல்லது. சாமிக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. இது கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க இதை ஒன்று வாங்கி வச்சுருங்க வீட்டில். இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே இப்போ இது கடல்லேருந்து எடுத்து ரொம்ப நாளாக பாலிஷ் போடாமல் வச்சுருக்கேன்னா, பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும்போது இதுக்குள்ளே உள்ள ஒரு நாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க, சதையோடு இருக்கும். இதுக்குள்ளே இருக்கும். அது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வைங்க. இது சங்கு எல்லாருமே உங்களுக்கு தெரியும். இது பாலிஷ் போடலன்னா இதுதான் ஒரிஜினல் சங்கு. பாருங்கள், கடலில் இருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து சங்கு. பாலிஷ் போடல, பாலிஷ் எல்லாம் போட்டதால இந்த மாதிரி ஆகும், ஒயிட்டாக இருக்கும். இது அரைமுறையாக தான் பாலிஷ் போட்டுருக்காங்க, புதுசாக நான் போடலை. இது பாலிஷ் போடாமல் கடலில் இருந்து எடுத்து இதில் உள்ளதை மட்டும் அந்த சதையை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். இனிமேல் தான் இதை பாலிஷ் போடணும். இது சாதாரண சங்கு. இதுக்கு பேர் சங்கு. இது ஒரு சாதாரண சங்கு தான். இது எடம்புரி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சங்குலேயே 2 இருக்குது. அது வலம்புரின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி, கிடைக்காதது. இது எடம்புரி சாதாரண சங்கு. நம்ம பூஜைக்கு எல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த சங்கு தான் இது. இந்த சங்கை நீங்கள் வலது கையில் வச்சு பார்த்தீங்கன்னா இதோட வாய்ப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது வலது பக்கம் இருந்துச்சுன்னா அது வலம்புரி சங்கு. இந்த வலம்புரி சங்குக்கும் எடம்புரி சங்குக்கும் ஒரே வித்தியாசம்தான் இருக்குது. அதை நம்ம வலது கையில் வச்சு பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சங்கோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் ஆட்டுத்தலை. ஆட்டுத்தலைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு பேரும் ஆட்டுத்தலை தான். இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கும். இது பார்த்திங்கன்னா சின்னது, இது அதே மாதிரி வெரைட்டியில் இது பெருசு, அவ்வளோதான். இதை நம்ம வீட்டில் அலங்காரத்துக்கு வைப்போம். இது மேலே நம்ம ஊதுபத்தி இதெல்லாம் குத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை சோதி. இதுக்கு பேர் ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை ஈத்தமலை சோதி. இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை சோதி. இதுக்கு பேர் ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை ஈத்தமலை சோதி. இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை ஈத்தமலை சோதி. இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை ஈத்தமலை சோதி. இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை ஈத்தமலை சோதி. இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை ஈத்தமலை சோதி. இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை ஈத்தமலை சோதி. இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை ஈத்தமலை சோதி. இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை ஈத்தமலை சோதி. இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை ஈத்தமலை சோதி. இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை ஈத்தமலை சோதி. இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை ஈத்தமலை சோதி. இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை ஈத்தமலை சோதி. இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை ஈத்தமலை சோதி. இது பார்த்தீங்கன்னா ஈத்தமலை மாதிரி இருக்கிறதுனால ஒரு வேலை
சோவி வகையில் ஒன்று தான். இதுவும் சோவி தான் சொல்லுவாங்க. இது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பால் சோறு. ஆனால் தோசை வகைகள்லாம் போட்டு பார்க்க யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது இதுக்கு வந்து இதுதான் பால் சோறு. இதுலேயே வந்து இது பாலிஷ் போடாத ஒரிஜினல் இது. இது வெள்ளை கலர்லேயும் இருக்கும், இந்த மாதிரி மஞ்சள் கலர்லேயும் இருக்கும்.